السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. في الكتب الرباني والغوث السمداني نجينا من كل آفات يا الله الله يا الله الله يا الله الله يا الله لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين
عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله هذا يوم ينفع الصادقون صدقهم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி முதலாய் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முத்து முஹியுத்தீன் 3 நாள் சிறப்பு சொற்பொழிவின் 2வது நாளான இன்று சிலாங்பாரு மதரசா இமாம் கசாலியுடைய மாணவர் முகமது ஜாஹிர் அல் அமீன் பின் பஹாவுத்தீன் அவர்கள் அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதி துவக்கி வைத்தார்கள். வலிகள் கோமான் ஹவுசுல் ஆலம் குத்துபுல் அக்தாப் ஹதரத் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களுடைய நினைவு சிறப்பு சொற்பொழிவு இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர்களின் வாழ்க்கையின் முதல் பக்கம் அதை பார்த்தோம். இன்று அவர்கள் வாழ்க்கையினுடைய நடுப்பக்கம். நிறைவு பக்கத்தின்பால் உந்தி தள்ளும் நடுப்பக்கம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பக்கம் அவனுடைய நிறைவான நல்ல முடிவுக்கு, நல்ல உயர்வுக்கு, அவன் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளுக்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசையாக இருக்கிறது. அந்த வகையில் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கை, அதனுடைய நடுப்பக்கம், அவர்கள் அதிலே எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் உடலை வருத்தி செய்த தியானம், ஈராக்கு நாட்டின் காட்டினில் 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் கடும் தவம் இருந்து அதன் மூலமாக பெற்ற உயர்வுகள், அவர்கள் அடைந்த மேன்மைக்கும் அவர்கள் அடைந்த அந்த உயர்வுக்கும் அவர்களின் வரலாற்றினுடைய நடுப்பக்கங்கள்
அது சொல்லக்கூடிய செய்திகள் தான் முக்கியமான காரணம் என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ரத் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கை தாயாரோடு நீண்ட காலம் நீடித்திருக்கவில்லை. பகதாதிற்கு செல்லக்கூடிய ஒரு வணிக கூட்டத்தோடு தானும் சென்று மார்க்க கல்வி பயில வேண்டும் என்று உந்தப்பட்டு தாயாரிடம் அனுமதி கோரிய பொழுது தாயார் அவர்கள் அருமை மகனாரை ஒரு பிரியாவிடை என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கண்ணீரோடு, ஏனென்றால் இனிமேல் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ என்பது உறுதி இல்லாத ஒரு காலகட்டம். இந்த காலத்தை போல போய் வரக்கூடிய வசதிகள் இல்லை. போனால் அப்படி கல்வி பணியை தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. நாளை மஹ்ஷர்ல தான் நாம் காண்போம் என்ற உறுதிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. எனவே நிறைவாக தன் மகனாருக்கு அருள் உபதேசம் செய்தார்கள். அவர்கள் செய்த உபதேசத்தினுடைய பிரதானம், மகனே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஹலாலான உணவை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்லக்கூடாது. எல்லா நேரத்திலும் உண்மைதான் உரைக்க வேண்டும். மூன்றாவது, உன்னுடைய வசந்தமான அந்த வாழ்நாளில் நீ ஏற்றம் பெறுவாய். ஆனாலும் கூட என்னை உன்னுடைய துஆவிலே மறந்து விடாதே மகனே. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீ துஆ செய்ய வேண்டும் என்று 3 வசியத்துகள், 3 சிறப்பான உபதேசங்களை செய்து ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்து, இந்த துஆவையும் நீ ஓதி வா என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், கௌசுல் ஆதத்தினுடைய தொடக்கம், முதல் பக்கம் ஹலாலான உணவு, உண்மை உரைத்தல். மூன்றாவது, தாயாருக்காக வேண்டி துஆ செய்தல். இதுதான் அவர்களுடைய உயர்வுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். உண்மை என்பது அது எவ்வளவு மேன்மையானது என்று சொன்னால், அல்லாஹ் சூரா மாயிதாவுடைய கடைசியிலே சொல்லுவான், காலல்லாஹு ஹாதா யௌமு யன்ஃபஉ ஸாதிகீன சிதுகுஹும். இது உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாள் என்று சொல்லுவான். லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்களுக்கு சுவனங்கள் உண்டு, அதற்கு கீழே நதிகள் ஓடுகிறது. நிரந்தரமாக எப்பொழுதுமே அதிலே தங்கியிருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டனர். ஸாலிகல் ஃபௌசுல் அலீம். இது மகத்தான வெற்றி. அதனுடைய நிறைவான வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தம், முல்கு ஸமாவாத்தி வல் அர்லி வ மா ஃபிஹின்ன. வானத்தின் ஆட்சியும் பூமியின் ஆட்சியும் அதற்கு இடையிலே உள்ள பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இங்கே நிறைய செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. குர்ஆன் என்பது அது அல்லாஹ் சொல்றது தான். ஹதீஸ் என்று சொன்னாதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது. அப்போ குர்ஆனில் வந்திருக்கிறது என்று சொன்னாலே, குர்ஆன் என்று சொன்னாலே அல்லாஹ் சொன்னது தான். அதனால எந்த வசனத்தையும் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி சொன்னதும் இல்லை. ஆனா இந்த வசனத்துல புதுமையாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொன்னான் என்று தொடங்குகிறான். காலல்லாஹு, அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறான். இப்போ மற்ற வசனத்துல அல்லாஹ் சொல்லலைங்கிற அர்த்தம் அல்ல, பின்னாடி வரக்கூடிய செய்தியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறான். எவ்வளவு ரொம்ப அழுத்தமான கருத்து என்பதை பதிய வைக்கின்றார்.
அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? இது உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கும் நாள். உண்மைதான் பயனளிக்கும். உண்மைதான் மேன்மை தரும். உண்மைதான் முன்னேற்றத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மைதான் அவனுக்கு உயர்வுக்கு வழிவகுக்கும். எல்லா வகையான வெற்றியும் உண்மையில் இருக்கிறது என்ற கருத்தை சொல்ல வருகிற ரப்புல் ஆலமீன், இத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக உரிமையோடு சொல்கிறான். முதல் விஷயம். 2வது, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, உண்மையாளர்களுக்கு, உண்மை பேசக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். உண்மை பேசினால்தான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். 3வது ஒரு செய்தி என்னன்னா, வானம், பூமி மற்றும் அதற்கு இடையில் உண்டான பிரபஞ்சம், இதனுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால், உண்மை பேசக்கூடியவர்களுக்கு அவர்களின் உண்மையின் காரணமாக இந்த ஆட்சி அதிகாரத்துல அவர்களுக்கு பங்களிப்பு, அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அவர்கள் செயல்படுவார்கள். அல்லாஹ் எல்லா வஸ்துக்களுமே குதிரத்து உள்ளவன் என்று சொன்னால், அந்த குதிரத்தை அவனது கலீஃபாவாக இருக்கிற இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி கொடுப்பான். கௌசுல் ஆதம் அடைந்த வெற்றியினுடைய ரகசியம், கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்ற முன்னேற்றம், உயர்வனுடைய மிகப்பெரிய மூலமாக இருக்கக்கூடிய விஷயம் உண்மைதான். அந்த உண்மையிலிருந்து அவருடைய வாழ்வு வரலாறு தொடங்கியது. அவர்களே சொல்லுவார்கள், உண்மையை கொண்டு தொடங்கினேன். தொடக்கம் உண்மையாக இருந்தது. உண்மை தொடர்ந்தது. நடுப்பக்கமும் உண்மையாகவே இருந்தது. எனவே நிறைவான பக்கம் உண்மையிலே முடிந்தது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் வரலாற்றிலே கேட்ட ஒரு பிரபல்யமான சம்பவம், அவர்கள் வணிக கூட்டத்தோடு பகதாதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, திடீரென்ற 60 பேர் கொண்ட ஒரு கொள்ளை கூட்டம் அந்த வணிக கூட்டத்தை இடைமறித்து தாக்கியது. அவர்களிடமிருந்த எல்லா முதல்களையும் பொருட்களையும் கொள்ளையடித்தது. அங்கே ஓரமாக ஒதுங்கி நின்ற இந்த சிறுவன், அவனிடத்துல என்ன இருக்கப் போகிறது என்று யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் ஒரு கொள்ளையன், ஒரு திருடன் அவரிடத்துல கௌசுல் ஆதம் இடத்துல, உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேட்டு வைத்தான், கேலியாக. அந்த சிறுவர் சொன்னார், என்னிடத்திலே 40 தீனார் இருக்கிறதுன்னு சொன்னார். சிரிச்சான். உங்ககிட்ட 40 பொற்காசா? இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவரிடத்துல போய் சொன்னான், அங்க ஒரு சிறுவர் இருக்கிறாரு, பார்த்தா பரிதாபமா இருக்குது. அவர்கிட்ட என்ன இருக்க போது? ஒன்றும் இல்லை, பார்த்தாலே ஃபக்கீர் மாதிரி தெரியுது. ஆனா அவர்கிட்ட சும்மா கேட்டேன், அவர் பேருக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்டேன். 40 தீனார் இருக்குது, 40 பொற்காசு இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவரை அழைத்து வரும்படி சொல்கிறார் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர். அவரை அழைத்து விசாரிக்கப்படுகிறது. என்னப்பா நீ என்ன வச்சிருக்கேன்னு கேட்கிறார். அவரும் 40 தீனார் வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்க? சட்டை பாக்கெட்டை காமிக்கிறார். அவங்க தாயார் அந்த 40 தீனாரையும் சட்டையில வைத்து தைத்து கொடுத்திருந்தார்கள். அந்த பகுதியை எடுத்து காண்பிக்கிறார். அதை பிரித்து உள்ளே சோதனை செய்து பாருங்கள் என்று சொல்கிறார், உத்தரவிடுகிறார். சோதனை செய்து பார்த்தால் 40 தீனார் பொற்காசுகள் இருக்கிறது. நம்ப முடியவில்லை. இப்போ அவர் சொன்னாரு, நாங்க எல்லாருடைய பொருளையும் கொள்ளையடித்தோம், ஆனா உன்னிடத்திலிருந்து நாங்க கொள்ளையடிக்க நினைக்கல. உன்னை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அந்த எண்ணமும் வரல, பரிதாபம் தான் இருந்துச்சு. நாங்க உன்னை விட்டுருப்போம். ஒரு பேச்சுக்கு எங்க ஆள் கேட்டிருக்காரு, நீ பொய் சொல்லி மறைச்சிருக்கலாமே, அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. நாங்க உன்னிடத்துல வற்புறுத்தி கேட்டா தானே நீ சொல்லணும். ஏன் நீ அப்படி பொய் சொல்லாம உண்மை சொன்னாய்? அப்ப அந்த சிறுவர் பேசுகிறார், என் தாய் என்னை வழி அனுப்பி வைக்கிற பொழுது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உண்மைதான் பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னார். என் தாயினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் உண்மை சொன்னேன் என்று சொன்னார். கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவருக்கு தீப்பொறி பறந்ததைப் போல இருந்தது, மின்னல் வெட்டியதைப் போல இருந்தது.
உள்ளத்தில் ஒரு வகையான திடீர் புயல் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் நினைத்து பார்க்கிறார், ஒரு சிறுவன் தன் தாயாருடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக மிக நெருக்கடியான இந்த நேரத்தில் அவனிடத்தில் இருந்த மொத்த சொத்தும் மொத்த பொருளும் மொத்த முதலும் 40 தீனார் தான். அது போயிடுச்சுன்னா அவன் ஜீரோ, பிச்சைக்காரனாக தான் இருக்கணும் என்று தெரிந்தும் கூட மற்ற ஆள்களை அடித்து உதைத்து அவனுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறோம் என்பதை பார்த்து கண்டு அவனுக்கு பயம் வரல. அப்படியே பயம் வந்தா கூட பொய் சொல்லல, உண்மையை சொல்லியிருக்கிறான்னா எதுக்காக வேண்டி? தாயினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால். நாம இவ்வளவு காலமும் அல்லாஹ் ரசூலுடைய வாக்கை காப்பாத்தாம, அவங்க சொல்ல கேட்காம, அவங்க சொல்ல மதிக்காம, அவங்களுக்கு மாற்றமாக விரோதமாக வல்லவா கொள்ளையடித்து நாம் திருடர்களாக வல்லவா வாழ்க்கையை கழித்து விட்டோம் என்று அவருக்கு போதம் வருகிறது, உணர்வு வருகிறது. அவருக்கு அது மிகப்பெரிய ஹிதாயத்திற்கு காரணமாக அமைகிறது. தன்னுடைய 59 கொள்ளையர்களையும் கூப்பிட்டு, இந்த சிறுவன் எனக்கு பாடம் கற்பித்து விட்டார். நான் இனிமேல் திருடுவதாக இல்லை, கொள்ளையடிப்பதாகவும் இல்லை. எனவே நான் இப்பொழுது முதல் உங்களுக்கு தலைவனும் இல்லை. நீங்கள் உங்களில் யாரையாவது தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நான் இன்று முதல் இல்லை, இப்பொழுது முதல் என்னுடைய வாழ்க்கையை நான் புரட்டி மாற்றி திருந்தி வாழப்போகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த 59 கொள்ளையர்களும் சொன்னார்கள், தவறிலே உங்களை பின்பற்றினோம், அநியாயம் செய்வதிலே உங்களை பின்பற்றினோம். இப்பொழுது நீங்கள் நேர்வழி பெற்றிருக்கின்றீர்கள், நன்மையின் பக்கம் வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் உங்களை பின்பற்ற மாட்டோமா? நாங்களும் உங்கள் வழி வருகிறோம் என்று சொல்லி அந்த 60 பேரும் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் கரம் பற்றி தௌபா செய்து திருந்தினார்கள். பிற்காலத்தில் எல்லாருமே அவுலியாக்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக, விலாயத்தை பெற்ற மகான்களாக ஏற்றம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய தொடக்கம் உண்மை. அந்த உண்மையினுடைய வெளிப்பாடு 60 கொள்ளையர்களுக்கு ஹிதாயத் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன் மூலமாக லஐ யஹ்தியல்லாஹு பிக, உன் மூலமாக அல்லாஹ் ஒரு ரஜுலுக்கு, ஒரு மனிதருக்கு ஹிதாயத்து செய்வது கைரும் என துன்யா வமா ஃபீஹா, இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட அது ஹைரானது என்று சொல்வார்கள். இங்க தொடக்கமாகவே சிறுவராக இருக்கும் பொழுதே, இன்னும் படிப்பை தொடங்கவில்லை, படிப்பை தொடங்கி தொடரத்தான் போகிறார். அப்பொழுதே அவரின் மூலமாக 60 பேருக்கு, அதுவும் கொள்ளை கூட்டம், கொடுமை செய்த கூட்டம், திருட்டு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு ஹிதாயத்து கிடைத்தது என்று சொன்னால் என்ன காரணம்? தாயினுடைய சொல்லை மதித்தது, தாயினுடைய சொல்லை வாக்கை காப்பாற்றியது, உண்மை உரைத்தது என்று சொன்னால் உண்மைதான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்ற பாடத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? ரெண்டாவது, எப்பொழுதும் எனக்கு துவா செய்யணும்னு சொன்னாங்க. நாம் எப்பொழுதும் வாழ்க்கையில பெற்றோர்களை மறக்கவே கூடாது. பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துவா இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் மட்டுமல்ல, எல்லா வகையான வெற்றியையும் அது பெற்று தரும். நமக்கு ஹிதாயத்திற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதையும் கௌசுல் ஆலத்தினுடைய நடுப்பக்கத்தில் அவங்க வாழ்ந்த முழு வாழ்க்கையும் நமக்கு தெளிவாகவே காட்டுகிறது, படம் பிடித்து காட்டுகிறது. படிப்பதற்காக வேண்டி பகதாதிற்கு வந்து அவர்கள் படித்து கொண்டிருக்கிற பொழுது, அவர்கள் அந்த ஊரிலே ஒரு கௌஸ் வருகிறார், திடீரென்று தோன்றுவார், மிகப்பெரிய மகான் அவர்கள். அவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கறதுக்கு வேண்டி போறாங்க. அப்படி போகும் பொழுது பள்ளி தோழர்கள், கௌசுல் ஆலத்தினுடைய பள்ளி தோழர்கள் 2 பேரும் கூட போறாங்க. ஒரு ஆள் அப்துல்லா, ஒரு ஆள் இப்னு சக்கா. இந்த 2 பேரும் அந்த கௌசு நாயகத்தை, கௌசனுடைய மர்த்தபாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகானை பார்க்க செல்கிறார்கள். அப்படி செல்கிற பொழுது அந்த இப்னு சக்கா சொன்னாரு, நான் வந்து எதுக்கு வர்றேன் தெரியுமா? அவர் பெரிய கௌசுன்னு சொல்றாங்க, பெரிய மகான்னு சொல்றாங்க, நான் அவர்கிட்ட கேள்வி கேட்பேன், அவரால் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்பேன்.
அவரை திணறடிப்பேன், அதுக்கு தான் போறேன் அப்படின்னாரு. அப்துல்லா சொன்னாரு, நான் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டு அவரை திணறடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போகல. ஆனா அவர் எப்படிப்பட்டவர், திறமையானவரா பெரிய அப்படின்னு அவருடைய பல்ஸ் பிடிச்சு பார்க்கறதுக்காண்டி போறேன். கேள்வி கேட்க போறேன். என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு. கௌசுல் ஆதம் முஹிதீன் அப்துல் காதர் சொன்னாங்க, எப்பா நான் கேள்வி கேட்கலாம் போகல. எடக்கு மடக்கா அவங்கள கேள்வி கேட்டு அவங்கள திணறடிக்கவும் நான் போகல. நான் போறது அவங்களுடைய அருளை பெற வேண்டும். அவங்களுடைய ஆசியை பெற வேண்டும். துஆவை பெற வேண்டும் என்பதற்கு தான் நான் போறேன். நான் ஒரு கேள்வி கேட்கவும் போகலப்பான்னு சொன்னார். இந்த 3 பேரும் அந்த கௌஸை, அந்த மகானை பார்ப்பதற்காக வேண்டி சென்ற பொழுது, அந்த மகான் 3 பேரையும் பார்க்கிறார்கள். கேள்வி கேட்டு திணறடிப்பேன்னு சொன்னாரே இப்னு சகா, அவரை கோபக் கனல் கொண்டு பார்க்கிறார்கள். நீ இன்னென்ன கேள்விகள் கேட்டு என்னை திணறடிக்க வேண்டும் என்று தானே வந்தாய். அவர் என்ன கேள்வியெல்லாம் கேட்டு மடக்கணும்னு நினைச்சு வந்தாரோ அந்த கேள்வியையும் சொல்லி, அந்த கேள்விக்குண்டான பதிலையும் சொல்லி சொன்னாங்க, உன்னுடைய நெற்றியிலே, உன்னுடைய முகத்தில குஃப்ரை பார்க்கிறேன்னு சொன்னாங்க. ஈமானை விட்டு பறிக்கப்பட்டு நீ முர்தத்தா போகக்கூடிய ஒரு இழிநிலை உனக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்துல்லாப்பா சொன்னாங்க, நீ அவர் அளவுக்கு மோசம் இல்ல. நீனும் கேள்வி கேட்டு என்ன சோதனை பண்ண தானே வந்த. ஆள் எப்படி அப்படி பார்க்கத்தானே வந்த. பல்ஸ் பிடிச்சு பார்க்க வந்தியோ, என்னென்ன கேள்விகளை கேட்க வந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம், அவர் கேட்க நினைத்த கேள்விகளை எல்லாம் கௌஸ் அவர்களே கேள்வியும் கேட்டதுக்கு பதிலையும் சொல்லி, ஆனா உனக்கு துனியாவுல பெரிய பதவி கிடைக்கும். அரசரிடத்துல மிகப்பெரிய உச்சமான உயர்ந்த பதவிகளும் அந்தஸ்துகளும் கிடைக்கும். அதுல துனியாவுடைய ஆதாயம் கிடைக்கும். காதனுடைய சோனை அளவுக்கு செல்வம் பெருகும். நீ அதிலேயே கவனமாகி துன்யான்னு போய் ஆன்மீக அனுபவங்களை, ஆன்மீக முன்னேற்றத்தையும் உயர்வையும் நீ அந்த பாக்கியத்தை இழந்து விடுவாய் என்று சொன்னார். கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து சந்தோஷப்பட்டு, நீ என்னுடைய துஆவை வாங்க வந்திருக்கிறாய். நீ மகத்தான வெற்றி பெறுவாய். உனக்கு அல்லாஹ் ரசூலுடைய திரு பொருத்தம் கிடைக்கும். பிற்காலத்தில் மிகப்பெரிய வலியுல்லாவாக, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசராக நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள் என்று நற்செய்தி சொல்கிறார்கள் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பார்த்து. இங்க சம்பவத்துல 3 பேருக்கு 3 விதமான நற்செய்தி, 3 விதமான செய்திகள் சொல்லப்படுகிறது. அதுல இப்னு சகாவுக்கு சொன்னது என்னது? ஒன்றில் குஃப்ரை பார்க்கிறேன், நீ மதம் மாறுவாய். அது மாதிரியே நடந்தது. ரோம நாட்டினுடைய அரசருடைய மகள், அந்த அரசர் அந்த மகளை யதார்த்தமாக இவர் பார்க்க, அந்த அரசருடைய மகளுடைய அழகுல மயங்க, அந்த அழகில் மயங்கி அந்த அரசருடைய மகளை மணமுடிக்க வேண்டும் என்று வேண்டி அரசரிடத்திலே செல்கிறார். அரசர் ஒரு கிறிஸ்துவர், அந்த பெண்ணும் ஒரு கிறிஸ்துவ லேடி. இவர் பெரிய அறிஞர், அதனால பெண்ணு கொடுக்க சம்மதிக்கிறாரு. ஆனால் அவர் போட்ட கண்டிஷன், நீ கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னார். அழகுல மயங்கி அந்த பெண்ணுக்காக வேண்டி மிகப்பெரிய ஆலிமாக அறிஞராக இருந்தும் கூட முர்தத்தா போயிட்டார். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானார். அந்த கௌஸ் சொன்ன முதல் விஷயம் நடந்தது. 2வது அப்துல்லா, திமிஷ்க் நாட்டினுடைய அரசன் நூருத்தீனுடைய மிகப்பெரிய பணியாளராக அவர் அங்கே நியமிக்கப்பட்டு துனியாவுடைய எல்லா வசதிகளையும் வளங்களையும் பெற்றாரே தவிர ஆன்மீகத்தினுடைய எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. ஆனா கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் பெற்று வலிகளுக்கெல்லாம் கோமானாக, வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக, சுல்தானுல் அவுலியா, அவுலியாக்களுடைய அரசர், அவுலியாக்களுக்கே அரசராக அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் என்றால் என்ன தெரிகிறது? இப்னு சகா ஏன் ஈமானை இழந்தார்? பெரியவங்கள பார்க்க போகும் பொழுது அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும், அவங்கள மடக்கணும்னு நினைக்க கூடாது. பெரியவர்களை சிக்கல்ல வைக்கணும், திணற வைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்க வச்சோம்னா அது ஹிதாயத்து பறிபோயிடும். பொதுவாக இன்றைய தினம் நாம் வேதனையோடு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் மதிகெட்டு, நெறிகெட்டு, முறைகெட்டு, தவறான வழிகாட்டுதலின் பேரில்
யாராவது உஸ்தாத் வந்தா, யாராவது ஒரு ஆலிம்சா வந்தா விட்டுறாத, அவரை மடக்கு, அவர்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு போதிக்கப்படுகிறது. அப்படி போதனை செய்யக்கூடிய தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆனா பாவப்பட்ட அந்த இளைஞர்கள் ஏதோ ஆர்வத்துல சில விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு ஆலிம்சாக்களை மடக்கணும், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களை கேவலப்படுத்துற விதத்துல பொது இடத்தில் வைத்து எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்ப கேள்வி கேட்டு கேவலப்படுத்துங்கிற நோக்கத்துல இந்த வழிகட்ட சில இளைஞர்கள் செயல்படுவது, அவர்களை வழிகட்ட தலைவர் இயக்குவது வேதனைக்குரியது மட்டுமல்ல. இப்படிப்பட்ட நிலையில் நாம் செயல்பட்டால் நம்முடைய ஈமான் பறிபோகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் கேட்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும். விளங்காத விஷயத்தை கேள்வி கேட்கணும். புரியணுங்கிறதுக்காக வேண்டி கேட்கணும். சந்தேகம் இருந்தா சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சந்தேகத்தை நீக்கணும், போக்கணுங்கிறதுக்காண்டி கேட்கணும். ஆனா உஸ்தாத மடக்கணும் நீத்திட்டு கேட்கக்கூடாது. தெரியணுங்கிற நோக்கத்துல கேட்கணும். பயனுள்ள கேள்வி கேட்கணும். பயனில்லாத கேள்விகளை உஸ்தாத்த கூட கேட்கக்கூடாது. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாணவர். பிற்காலத்துல அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக ஏற்றம் பெற்றவர்கள். ஹாரூன் ரஷீத் பாட்ஷாவுடைய காலத்துல, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல உச்சமான பதவி. அவங்க தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க எல்லா பிள்ளைகளும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. மாணவர்கள் கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, உஸ்தாதிட்ட விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி. பயனுள்ள கேள்விகளாக இருந்தால் வரவேற்கப்படுகிறது. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் கேள்வி கேட்கறதே இல்லை. எல்லாரும் கேள்வி கேட்கறப்ப நீ ஏன் போய் கேள்வி கேட்கறது இல்லை, நீனும் கேள்வி கேள அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா உற்சாகப்படுத்தினாங்க. கேள்விகள் கேட்டு அறிவை வளர்த்துக்கொள்ளு அப்படின்ட்டு. சரி நாளைக்கு கேட்கிறேன்னா வாய் திறக்காதவன். மறுநாள் நோம்பு பற்றி உள்ள பாடம். நோம்புங்கிறது ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஜ்ர் உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை, அதாவது ஃபஜ்ர் சாதிக்கு முடிஞ்சு அந்த சஹனுடைய முடிவுலாம் இருக்குல்ல, பாங்க் சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். அப்ப அந்த பையன் கேள்வி கேட்காத பையன் கேட்டானா, சூரியன் மறைய வரைக்கும் நோன்பு வைக்கணும், சூரியன் மறையாட்டா என்ன செய்ய அப்படின்னு கேட்டானா. அப்போ அவனை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, எப்பா நீ கேள்வி கேட்காம இருக்குது நல்லது அப்படின்னு. இப்ப கேள்வி கேட்டாக்கான்னு இப்படியே கேள்வி கேட்கறது தேவையில்லாத கேள்வி. இப்படி கேட்கக்கூடாது. ஆக மாணவர்கள் கேள்வி கேட்கலாம் பயனுள்ள கேள்விகளை. ஆனா குருநாதர் இடத்துல, ஷேக் இடத்துல, மகான்கள் இடத்துல கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த கேள்விக்குண்டான பதிலை சொல்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. கேள்வி கேட்கறதுங்கிறது எதை காட்டும் அப்படின்னு சொன்னா திமிர வளர்க்கும். எனக்கு எல்லாம் தெரியுதுங்கிறத காட்டுறது. ஷேக் இடத்துல நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, எனக்கு தெரியுங்கிற நோக்கத்துல போகவே கூடாது. எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற ஜீரோவா தான் போகணும். அப்பதான் ஹீரோவா வர முடியும். ஆனா ஷேக் இடத்துல நாம குரு இடத்துல கேள்வி கேட்பது என்பது நம்மை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்து விடுகிறது. நம்மளுடைய அறிவை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்து விடுகிறது. எனவே இது மாதிரியான கேள்விகள் முன்னேற்றத்தை தடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு வகையான கண்ணியம் கலந்த ஒரு பயம் இருக்கும். தேவையில்லாம அவங்க கேள்வி கேட்டதே இல்லை. பெரும்பாலும் கேட்டதில்லை. யார் கேள்வி கேட்பான்னா வெளியில கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய, அதாவது அப்பாவி ஜனங்கள் இருப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. கூடவே இருக்கிற சஹாபாக்கள் கேள்வி கேட்டது ரொம்ப குறைவு. குர்ஆன்ல உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்கன்னு வந்ததே மொத்தம் 14 இடத்துல தான் வந்திருக்கு. அதுவும் முக்கியமான மசாயில் சம்பந்தப்படும். ஹைர். தேவையில்லாத கேள்விங்கிறது ஷைத்தான் நமக்கு போடக்கூடிய ஒரு ஊசலாட்டம், நம்மளை வழிகெடுப்பதற்காக வேண்டி. இதனுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். ஏன்னா கேள்வி கேட்கறது பதில் தெரிகிறது நோக்கம் அல்ல, தன்னை வெளிப்படுத்துறது தான் இதனுடைய பிரதானமான நோக்கம். தன்னை அழிப்பது, தன்னை அதாவது முகவரி இல்லாமல் தன்னை ஆக்கினால்தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும்.
ஆன்மீகத்தினுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தன்னை மறைத்து நம்மை வெளிப்படுத்தினான் இல்லையா? அல்லாஹ் தன்னை மறைத்து நம்மை வெளிப்படுத்தினான். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மை மறைத்து அவனை வெளிப்படுத்த வேண்டும். நாம பெரிய ஆளாக, பிரபல்யமானவராக, புகழ் பெற்றவராக ஆக நினைக்கவே கூடாது. நம்ம மறைக்கணும். புகழ விரும்பக்கூடாது. அப்ப அல்லாஹ் தன்னை மறைத்து நம்மை வெளிப்படுத்தினான். எனவே நாம் நம்மை மறைத்து அவனை வெளிப்படுத்த வேண்டும். ஆனா கேள்விகள்ங்கிறது அது ஆபத்தானது. அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளைத்தான் சாப்பிடணும்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அல்லாஹ் பேர் சொல்லி அறுக்கப்படாத பிராணியை சாப்பிடக்கூடாது. தானா இறந்து போச்சு, மையித்து இறந்து போன பிணத்தையும் என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆடு அது அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டா சாப்பிடலாம். அதே ஆடு இறந்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அப்ப ஷைத்தான் அவங்களுக்கு ஒரு வசவசாப்பு உண்டாக்கணும், கேள்வி உண்டாக்கணும். எப்படி கேள்வி உண்டாக்குனான்? அந்த குறைஷிகள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? தானா இறந்து போச்சுன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் அந்த அந்த ஆட்ட மௌத்தாக்கிட்டான். நீ அறுக்கிறேன்னு சொன்னா, நீ அந்த ஆட்ட மௌத்தாக்கிட்ட. அல்லாஹ் மௌத்தாக்குனது ஹராமா? இவர் மௌத்தாக்குனது ஹலாலா? அப்ப அல்லாஹ்வோட நீ பெரிய ஆளான்னு கேட்கிறான். எப்படி குதர்க்கமான கேள்வி பாருங்க. நாம ஒரு பிராணிய அறுக்கிறோம்னா இறந்து போயிருது. அப்ப நாம அந்த பிராணிய மௌத்தாக்கிட்டோம். தானாவே இறந்து போகுதுன்னா, அப்ப அந்த பிராணிய அல்லாஹ் என்ன செய்துட்டான்? மௌத்தாக்கிட்டான். ஆனா அல்லாஹ் மௌத்தாக்குன அந்த மையத்த ஹராம் என்று சொல்கிறோம். நாம அறுத்து மௌத்தாக்கிய அந்த பிராணியை ஹலால் என்று சொல்கிறோம். இப்ப கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எல்லா கேள்வியும் கவர்ச்சியா தான் இருக்கும். வழிகட்ட எல்லா கேள்வியும் இப்படித்தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வியா இருக்குதுல்ல. அல்லாஹ் கொல்றது எப்படி ஹராம் ஆகும்? நாம கொல்றது எப்படி ஹலால் ஆகும்? ஏதோ அறிவுபூர்வமான கேள்வியா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா முட்டாள்தனமான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லல பாருங்க. இப்படி கேள்வி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா இவங்கள பின்பற்றாதீங்கன்னு சொன்னான். ஃபகுலு மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹ். இந்த பாரு, நான் சொன்னதை நீ செய். அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்டதை சாப்பிடு. அவங்க அதிகமான பேரு தன்னுடைய எண்ணத்தை தான் பின்பற்றுகிறார்களே தவிர, தீர்க்கமான உண்மையை பின்பற்றுவதில்லை, ஞானத்தை பின்பற்றுவதில்லை. அதனால அவங்கள நீங்க பின்பற்றினீங்கன்னா, நீங்களும் சேர்ந்து வழிகெட்டு போயிருவீங்க. அத கண்டுக்கிடாதீங்கன்னு சொன்னான். அப்ப இந்த மாதிரி அர்த்தமில்லாத கேள்விகளை, குதர்க்கமாக கேட்கப்படுகிற கேள்விகளை அவாய்ட் பண்ணணுங்கிறதை அல்லாஹ் தஆலா போதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இந்த கேள்விக்கு பதிலே சொல்லல. திரும்ப திரும்ப என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டது சாப்பிடு. பஸ். ஒரு குருநாதரிடத்துல, பெரியவர்களிடத்துல, மகான்களிடத்துல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நம்ம அவங்கள்ட்ட அதுக்குண்டான காரணம், அதனுடைய வியாக்கியானம், அதனுடைய நுணுக்கம் என்னன்னு கேட்டு கேட்டு, அதனால அறிவை வளர்த்துக் கொள்றதுங்கிறது நம்முடைய ஆசையாக இருந்தாலும், அது ஆரோக்கியமானதல்ல. நாம பேசாம இருக்கணும். சொன்னத அப்படி செய்யணும். ஆனா அதனுடைய விளக்கம் நமக்கு அல்லாஹ் போடுவான். கிضر அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல, கிضر அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி போட்ட கண்டிஷனே என்ன தெரியும்ல? நானா சொல்ற வரைக்கும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. பயணத்தில நீங்கள் என்னோடு வருகிற பொழுது, நீங்கள் எதை பார்த்தாலும், நீங்கள் நானாக எதையும் சொல்லுகிற வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க கண்டிஷனா போட்டாங்க. ஒரு ஷேகிடத்தில கேள்வி கேட்காம இருக்கிறது தான், நம்ம முக்தி பெறுவதற்குண்டான முதல் வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இப்படி கேள்வி வந்திருக்குது. அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லி, நமக்கு சொல்லப்பட்ட பதில நம்ம வழங்கிக் கொள்ளணும். நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. பதில் இல்லாம இல்ல. ஆனா இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள அவாய்ட் பண்ணுங்கிறது தான் எங்க நோக்கம். அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க அறுத்து கொன்னா அது ஹலாலு. அல்லாஹ் கொலை பண்ணா அது ஹராமா? அப்படின்னு கேட்கிறான். இங்க தான் அவனுடைய முட்டாள்தனம். நாம அறுக்கத்தான் செய்றோமே தவிர, நாம அத மௌத்தாக்கல. 2யுமே அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான். தானாக இறந்ததையும் அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான். நாம அறுத்தாலும் அதையும் அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான். நாம அறுத்தது ஒரு காரணம் அவ்வளவுதான். இப்போ கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மௌத்தாக்குறது அல்லாஹ் தான். அந்த கொலையை நிகழ்த்தின பாவம் இவங்களை சார்கிறது. காரணம் இவர்கள். இப்ப எத்தனை இடங்கள்ல பார்க்கிறேன், பிராணிகள நம்ம அறுக்கிறோம். நல்லா அறுத்துட்டுன்னு நினைச்சிட்டு விட்டுடுறோம்.
அது திரும்பி ஓடிடுது. பெரிய ஒட்டகம் கூட அன்னைக்கு ஒரு காட்சி அல்ல அறுத்துட்டாங்க. ஆனா அது திமிரிட்டு ஓடிடுச்சு. அல்ல அறுக்கப்பட்ட பிறகும் கூட எரிஞ்சு ஓடிடுச்சு. எத்தனையோ சேவல், கோழிய வந்து நம்ம அறுத்து அது இறந்து போச்சுன்னு நினைக்கிறோம். அது திடீர்னு பறந்து போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் மூத்தாக்கல. நீ அறுத்தாலும் அல்லாஹ் மூத்தாக்கணும். மூத்தானதா அது அல்லாஹ் மூத்தாக்கினால் தான் அது மூத்தாகும். எனவே நீ மூத்தாக்குன, அல்லாஹ் மூத்தாக்குனா இந்த பிரிவுங்கிறது அது முட்டாள்தனம். அதுவே நம்மள வழிகெடுப்பதற்குண்டான கேள்வி. எனவே 2யும் மூத்தாக்குனது அல்லாஹ் தாங்கிறத வழங்கணும். முதல் விஷயம். 2வது தானா இறந்து போனது நீ பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறது. நீ பிஸ்மில்லா சொல்லி அறுக்கும் பொழுது, அது களிமா சொல்லி மூத்தா போற மாதிரி. அது மூத்தா போற சமயத்துல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்டு அது என்ன செய்கிறது? மரணிக்கிறது. ஒரு ஆள் சக்கராத் ஹால்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? லக்கினு மௌத்தாக்கும். மௌத்தாக இருக்கக்கூடிய தல்கீன் பண்ணுங்க. சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வ சொல்லிக் குடுங்க. மௌத்தா போவதற்காக தயாராக இருக்கக்கூடிய சக்கராத் ஹால்ல இருக்கக்கூடியவருக்கு லா இலாஹவ நம்ம வந்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது அவர்ட்ட. சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. நாம அவர் கிட்ட உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது அவர் கேட்டா போதும். அவருக்கு சத்தமா சொன்னாலும் சரி, அது வாய்க்குள்ள அவர் சொன்னாலும் சரி. இது நம்ம சட்டம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வ கேட்கணுங்கிறது தான் பிரதானம். சில பேருக்கு அத வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் குடுப்பான். அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிலையையும் உண்டாக்குவான். அதே மாதிரி அந்த பிராணி, இறந்து போன அந்த பிராணி களிமா சொல்லி நீங்கள் அறுக்கும் பொழுது, அது மூத்தா போற சமயத்துல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுல்ல. தானா மூத்தா போறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்போ அல்லாஹ்வுடைய பேர கேட்டு மூத்தா போணுச்சு பாருங்க, அது களிமா சொல்லி மூத்தா போன மாதிரின்னு வச்சுக்கங்க. தானா இறந்து போனது இருக்குதே, அது களிமா சொல்லாம மூத்தா போன மாதிரி. களிமாவுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கேட்காம மூத்தா போன மாதிரி. இதுதான் வித்தியாசம். யார் மூத்தாக்குறாங்கிறதல்ல வித்தியாசம். மூத்தாக்குறது 2மே அல்லாஹ் தான். ஆக இது மாதிரியான குழப்பக்கூடிய இது மாதிரியான கேள்விகளை யாரு இன்ன ஷயாத்தீன் லயூஹூன இலா அவுலியாயிஹிம் லியுஜாதிலூக்கும் ஷைத்தான்கள் இருக்கிறார்களே, அவங்க தங்களுடைய அவுலியாக்களுக்கு, அவர்களுடைய சிநேகிதர்களுக்கு வஹி அறிவிப்பாங்களாம். அதாவது அறிவிப்பாங்க, இந்த மாரி தர்க்கம் பண்ணுங்க. உங்களோட தர்க்கம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டியே சில உதிப்புகளை, சில கேள்விகளை உண்டாக்குவார்கள். அவங்களுக்கு நீங்க வழிபட்டு விடாதீர்கள். வயின் அதாஅத்துமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன். நீங்கள் அவங்களுக்கு வழிபட்டால் நீங்க முஷ்ரிக் ஆயிடுவீங்கங்கிறான் அல்லாஹ். அதனால பெரியார்களிடத்துல கேள்வி கேட்கிறது தவிர்க்கணும். அதுலயும் குருநாதர் மாதிரி ஷேகுமார்களிடத்துல எந்த அளவுக்கு நம்ம கேள்வி கேட்காம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம உயர்வை பெறலாம். முன்னேற்றத்தை அடையலாம். எனவே இங்கே கௌசுல் ஆலம் ஓதக்கூடிய காலத்திலேயே பெரியாரை சந்திக்கும் பொழுது கேள்வி கேட்கணுங்கிற நியத்துல போகல. அவங்களுடைய துவாவை பெறணுங்கிற நியத்துல போனாங்க. அவங்களுடைய துவாவை பெற்றாலே போதுமானது. ஏன்னா இல்மு என்பது, கல்வி என்பது, ஞானம் என்பது இமாம் மாலிக் சொல்லுவாங்க. அல் இல்மு வல் ஹிக்மத்து நூறுன். கல்வி என்பதும், ஞானம் என்பதும் அது ஒரு நூர், அது ஒரு ஒளி. யஹ்தில்லாஹு பிஹி மன் யஷா. அல்லாஹ் அந்த நூரை அவன் நாடக்கூடியவர்களுக்கு அதை காட்டுவான். இது அதிகமான கேள்விகள் கேட்டு பெறக்கூடியதல்ல இந்த ஒளி. இந்த ஆன்ம ஒளி என்பது கேள்வி கேட்டு வர்றதல்ல. கேள்வி கேட்பதனால இருள் தான் ஏற்படுமே தவிர ஒளி ஏற்படாது. இந்த பாடத்தை கௌசுல் ஆலம் இந்த அதபை, இந்த மரியாதையை அவர்கள் சிறுபிராயத்திலேயே அவர்கள் அதாவது வாழ்ந்தார்கள். இந்த அதபை கற்றுக் கொடுத்தார்கள் நமக்கு. அவர்கள் அதன்படி நடந்தார்கள். எனவே அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்க கல்வியினுடைய அமைப்புகள் எல்லா விதமான பண்ணையும் படித்து முடித்த பிறகு அவங்க ஆன்மீக தேடல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப ஆன்மீக தேடலுக்கு ஒரு குருநாதர் வேண்டும். அப்ப அந்த குருநாதரை தேடி போறாங்க. அப்போ கல்வி கற்ற பிறகு ஒரு நாள் துவா செய்தாங்க நைட்ல. யா அல்லாஹ், எனக்கு ஆன்மீக குருநாதரை எனக்கு நீ காட்டு. உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய, அதற்கு வழிகாட்டக்கூடிய
ஒரு குருநாதர் எனக்கு நீ காட்டுன்னு துவா செய்தாங்க. மறுநாள் காலையில பகதாதினுடைய வீதியில முசஃபரியா என்ற அந்த பகுதியில அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வீட்டினுடைய கதவு திடீரென்று திறக்கப்படுகிறது. திடீரென்று திறந்தபோது அங்க ஒரு ஆளு தோற்றம் தருகிறார். நேற்றிரவு என்ன துவா பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்துல் காதிரே நேற்றிரவு என்ன துவா பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா திடீரென்று ஒரு ஆள் கதவு திறந்து திடீரென்று ஒரு ஆள் முன் வந்து இப்படி ஒரு கேள்வி திடுக்குன்னு கேட்டா உடனே அவங்க அந்த அதிர்ச்சியிலேயே அந்த இடத்த வீட்டை கடந்து போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு அவங்களுக்கு உஷார் வருது. அப்ப நம்ம நேற்று கேட்ட துவா அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம பேர் எப்படி அவருக்கு தெரியும்? அப்ப அவர் சாதாரணமான ஆள் இல்ல. இப்ப நாம கேட்டது நேற்று துவா என்னது ஒரு குருநாதரை காட்டுன்னு தானே கேட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சு, ஆனா அந்த வீட்டை அந்த எந்த வழியா வந்தோம் அந்த வீட்டை அவங்க மறந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, உணர்வு வருது. ஆஹா! அந்த வீடு இப்ப எந்த தெருவுல இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சுன்னு அடையாளம் காண முடியல. இப்ப அந்த ஆள் முகம் தெரியுது. அவரை தேடி தேடி அலையிறாங்க. அப்படி தேடி அலையும் பொழுது ஒரு நாள் கடை வீதியில ஜூஸ் கடை, அதாவது குளிர் மதுர பானங்கள், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மதுர பானங்கள் விற்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க எல்லாரும் ஜூஸ் வித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இந்த பெரியவர் அவரும் ஒரு மதுர பானம் விற்று கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்க. மற்ற எல்லாருடைய அந்த ஜூஸ் அந்த பாத்திரம் இருக்குல்ல, மதுர பானம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கேன், அந்த கேன்ல வந்து எல்லாருடைய கேன்லயும் ஈ மொய்க்குது. இவருடைய அந்த மதுர பானம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கேன்ல ஈ மொய்க்கல. இனிப்பு இருந்தா ஈ வரதானங்க செய்யும். ஆனா அங்க ஈ வரல. ஏன்னா எல்லாருடைய மதுர பானத்தினுடைய அதாவது அந்த கேன்லயும் ஈ மொய்க்குது. இவருடையது மட்டும் ஈ மொய்க்கலையே. 2வது இவர் அந்த நமக்கு அன்னைக்கு கதவு திறந்து திடீர்னு கதவை திறந்து அப்துல் காதர்ன்னு பேர் சொல்லி கூப்பிட்டவங்க தானே. அப்போ அவர் தாண்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உறுதி பண்ணிக்கிட்டு கிட்ட போய் சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு ஏதோ தெரியாத மாதிரி தானே காட்டிக்கிறாங்க. நீங்க தானே அன்னைக்கு கதவை திறந்து இந்த மாதிரி கேட்டீங்கல்ல, நேற்று இரவு என்ன துவா கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க, நீங்க தானே அப்படின்னு. நானா? யார்ப்பா வேணும் உனக்கு அப்படின்னு ஒரு தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் அவரை கேட்குறாங்க. சரி, ஒரு 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 அதிசயத்தை பார்க்குறேன். இங்க எல்லாரும் மதுர பானம் வித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அந்த கேன்ல அந்த வைத்திருக்கிற அந்த பாத்திரத்துல ஈ மொய்க்குது. உங்களுடைய அந்த பாத்திரத்துல ஈய காணோமே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நெருப்பில ஈ மொய்க்குமான்னு கேட்குறாங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுது. நெருப்புல ஈ மொய்க்காது. ஆனா விக்கிறது குளிர்பானம். அது எப்படி நெருப்பாகும்? இவங்க அதுக்கு மேல பேச முடியல. ஆனாலும் கூட அவர் இடத்த கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஆனா அத பத்தியே சிந்தனை பண்ணிட்டே போறாங்க. மதுரபானம் விக்கிறாரு. குளிர் மதுரபானம். அது வந்து நெருப்புன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பெரிய வலியுள்ளவா தான் இருக்கணும். சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. அப்போ இவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க எனக்கு வந்து ஆன்மீகம் உங்களிடம் கற்றுக்கொள்ள நான் நாடுகிறேன். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஆத்ம ஞானத்தை, இறை ஞானத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்ட பொழுது, எப்பா ஒரு ஜூஸ் விக்கிறவன் என்கிட்ட போய் வந்து ஆத்ம ஞானத்தை கேட்குறியே, போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. ஆனாலும் கூட இவர் சாதாரண ஒரு வியாபாரியா அல்லது குருநாதரா? மதுரபானம் விற்கக்கூடிய வியாபாரின்னு சொல்றாரு. என்னிட்ட போய் என்ன கேட்குறாங்க? அது கேள்வி நியாயமா தான் இருக்குது. ஆனாலும் கூட இவர் விற்கக்கூடிய அந்த மதுர பானத்துல ஈ மொய்க்கலையே. மற்றவங்களுடைய பானத்துல ஈ மொய்க்குது. அப்ப அந்த வித்தியாசம் ஏன் வந்துச்சு? கேட்டதுக்கு நெருப்புல எப்படி ஈ மொய்க்குங்கிறாரு. இது குளிரா இருக்குது. கூல்.
இருக்குது. ஆனா இது நெருப்புங்கிறாரு. அதை பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஆள் இல்லைன்னு தெரியுது. இப்படின்னு விளங்கி அதை பத்தி யோசனை பண்ணிட்டே போறாங்க. அவங்களுக்கு புரியல. ஏன்னா குளிரான ஒரு பானத்தை எப்படி நெருப்புன்னு சொன்னாங்க? வந்து நெருப்புல முக்கியாது. ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? இந்த பானம் என்பது ஹலால், பியூர் ஹலாலு. பியூர் ஹலாலாக இருக்கிறது ரொம்ப சுத்தமானது. தண்ணி இருக்குது, காத்து இருக்குது. பஞ்சபூதத்துல தண்ணி இருக்குது, காத்து இருக்குது, நெருப்பு இருக்குது. இது எல்லாத்துலயுமே அக்னி வித்தியாசமானது. ஒரு தனிச்சிறப்பு, ஒரு தனி வித்தியாசத்தை கொண்டது. என்ன வித்தியாசம்னு சொன்னா, காத்து இருக்குதே, அது நல்லதையும் உள்வாங்கிக் கொள்ளும், கெட்டதையும் உள்வாங்கிக் கொள்ளும். நறுமணம் கலந்த நல்ல வாடையும் அந்த காத்துல வருது. துர்வாடையும் அதே காத்துல கலக்கும் பொழுது, அந்த துர்வாடை வருது நமக்கு. அப்ப காத்து நல்லதையும் உள்வாங்கி பிரதிபலிக்குது, கெட்டதையும் உள்வாங்கி பிரதிபலிக்குது. காற்று மாசுபட்டு விடுகிறது. தண்ணி இருக்குது, அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். ஆனா அந்த தண்ணீரையே சாக்கடை அதில் சேரும் பொழுது, அசுத்தம் அதில் சேரும் பொழுது, அந்த தண்ணீர் அசுத்தமாகி விடுகிறது. அப்ப தண்ணீர் சுத்தமாக்குகிறது. ஆனால் அதை அசுத்தங்கள் சேருகிற பொழுது அந்த தண்ணீரை அந்த அசுத்தமாக்கி விடுகிறது. சாக்கடை கலந்துருச்சுன்னா தண்ணீரும் சாக்கடையா போயிடுது. ஆனா நெருப்பு அப்படி இல்லைதான். நெருப்புங்கிறது சுத்தமாக்கும். நெருப்பை யாரும் அசுத்தப்படுத்த முடியாது. நெருப்பை யாரும் அசுத்தப்படுத்த முடியாது. அது அக்னியினுடைய தனித்தன்மை. அப்ப இது நெருப்பு. இருக்குதே, அது எல்லா இடத்தையும் அமரும். நஜீஸ்லயும் அமரும் இல்லையா? நல்ல இடத்துலயும் அமரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல்ல அமராது. ஏன் அமராதுன்னு சொன்னா, நஜீஸ்ல அமரக்கூடியது. நஜீஸ்ல அமரக்கூடிய அந்த பெருமானுடைய உடம்புல, பரிசுத்தமான உடம்புல அமராது. இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கௌரவம். ஹவுசுல் ஆதத்தினுடைய வரலாற்றையும் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க. ஹவுசுல் ஆதத்தினுடைய உடம்புலையும் என்ன செய்யறதில்லை, அமர்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பெரும்பாலான விஷயம் ஹவுசுல் ஆதத்தினுடைய நடுப்பக்கத்தில் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கல்லு தெரியும், இன்னி லஆரிஃபு ஹஜரன், எனக்கு ஒரு கல்லு தெரியும், யுஸல்லிமு அலைய, அது எனக்கு சலாம் சொல்லும். நான் போனா, நபியாக இன்னும் அறிவிக்கப்படலை, நுபுவத்து பிரகடனம் செய்யப்படலை, அப்பவுமே அது எனக்கு சலாம் சொல்லும். அந்த கல்லு ஹஜருல் அஸ்வத் கல்லு. எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். கல்லுக்கும் தெரிந்திருக்கிறது நபியை பற்றி. ஹவுசுல் ஆதம் சொல்றாங்க, நான் சிறுவனாக மக்தப்ல 10 வயசு இருக்கும் பொழுது மக்தப் மசாவுக்கு போவேன் படிப்பதற்கு, மார்க்க கல்வி பயில்வதற்கு. அப்பொழுது நான் மலக்குமார்கள் என்னை சுற்றி நடப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்லிக்கொண்டு செல்வார்கள், அந்த மக்தப் மதரசால படிக்கிற மற்ற பிள்ளைகள்கிட்ட, அல்லாஹ்வுடைய வழி வருகிறால் இடம் கொடுங்கள், இஃப்ஸஹூலி வலி இல்லா. இப்படி எத்தனையோ அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு, ஒரு கௌரவம் ஹவுசுல் ஆதத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேனிலையும் திருமேனிலையும் அமராது. ஏன்னா அசுத்தத்தை அமரக்கூடியது. அந்த ஹவுசுல் ஆதத்தினுடைய மேனிலையும் அமராது. அந்த நெருப்புல வராது. தண்ணீர்ல வரலாம் இல்லையா? தண்ணீர்ல வர்றதுனால தானே டெங்கு காய்ச்சல்லாம் வருது. ஹைர். ஆக இது நெருப்புன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நெருப்பை போல பரிசுத்தமானதுன்னு அர்த்தம். பரிசுத்தமான இந்த மதுர பானத்துல என்ன நெருங்காது, வராது. மனிதன் நஜீசு, அசுத்தம், அது ஒன்னை ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்னில் படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ நெருப்பு மாதிரி இருக்கணும். புடம் போட்ட தங்கமாக நீ இருக்கணும். அதாவது உன்னுடைய மனசு செம்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆசைக்கு இணங்கி ஆகாத காரியங்களை செய்து விடக்கூடாது. இச்சையை அடக்க முடியாமல், இச்சையை அடக்க தெரியாமல்
உனக்கு தோன்றியதெல்லாம் நீ செய்து விடக்கூடாது. அப்ப அது எப்படி இருக்கணும்? நெருப்பு. நெருப்புக்கிட்ட யாரும் போக முடியுமா? ஒரு மனிதனை ஒரு பெண் வழிகெடுத்து விடுகிறாள். சாதாரணமா தன் அழகை காட்டி மயக்கி விடுகிறாள். அதே மாதிரி பல்வேறு வகையான வழிகேட்டு விஷயங்கள் கெட் அவனை கெட்டவனாக மாற்றி விடுகிறது. ஆனா நெருப்பா இருக்கிறான் ஒருத்தன், கிட்டே போக முடியாது. அவங்கிட்ட போக முடியுமா? அது மாதிரி நெருப்பா இரு அப்படின்னு அதை சொல்றான். நீ நெருப்பாக இருந்தால் உன்னை எந்த அழிவு சக்தியும், வழிகெடுக்கும் எந்த சக்தியும் உன்னை நெருங்காது. நீ நெருப்பாக இரு என்ற உண்மையை, என்ற ஒரு செய்தியை அந்த வியாபாரத்துல அவங்களுடைய அந்த மதுரபானத்தினுடைய அந்த கிண்ணத்துல, அந்த கேன்ல அமராத தன்மைய ஆரம்பத்துல புரிய வைக்கிறாங்க என்பதை அவர்களுக்கு புரிந்து கொண்டது. கடைசியில் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி மன்றாடி அவங்களிடத்துல பையத்து வாங்கினார்கள் என்று வரலாறு வருகிறது. இப்படி ஷேக் இடத்துல பையத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கூடவே இருந்து, பையத்துன்னு சொல்றது நம்ம சாதாரணமா இப்போ என்ன விளங்கி வச்சிருக்கோன்னு சொன்னா, ஒரு ஷேக் இடத்துல பையத்து வாங்கிட்டோம்னா காலை மாலை இது ஓதிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவார். அது ஓதிட்டு வருவோம். நம்ம எதுக்கு பையத்து வாங்குறோம்னா, வியாபாரம் நடமா நடக்கணும், பறக்கத்தா நடக்கணும், நம்ம வீட்டில் எல்லா காரியங்களும் சிறப்பாக இருக்கணும், என் பிள்ளைய கல்யாணம் வச்சிருக்கேன் சிறப்பாக நடக்கணும், துவா செய்யுங்க உஸ்தாத் ஷேக் அவர்களை அப்படின்னு அவரோட துவா செய்யறதுக்காண்டு வச்சிருக்கோம். ஷேகுமார்கள் எதுக்கு வச்சிருக்கோம்னா, துவா செய்யறதுக்காண்டு வச்சிருக்கோம். அதுதான் பையத்தையும் வாங்குறோம். அதுக்காண்டி அவங்கள்ட்ட துவா வாங்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. பையத்துடைய நோக்கம் தன்னை பரிசுத்தப்படுத்துவது, தன்னை நெருப்பாக ஆக்கிக் கொள்வது. தன்னை நெருப்பாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் பையத்து. அப்ப உடம்ப நெருப்பாக ஆக்குறது, உடம்ப நெருப்பாக்குறது அல்ல, மனசை நெருப்பாக்கணும். மனசை நெருப்பாக்குறது எப்படி? மனசு நெருப்பாக்குறது எப்படி? நோன்பு விஷயத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அல்லாஹ் இந்த நப்சை படைச்சு நீ யாரு அப்படின்னு கேட்டான். முதல்ல நீ நீ யாரு? நான் யாரு? நீ அல்லாஹ். நான் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லி, நீ தானா? அப்ப அந்த நெருப்ப, அதாவது அந்த நப்ச மனசை வந்து நெருப்புல தூக்கி போட்டான். 1000 வருஷம் 1000 வருஷம் பொசுக்குன அதை. பொசுக்குன பிறகு இப்ப கூப்பிட்டான், வா இங்க வா. நீ யாரு? புத்தி வரல அதுக்கு. ஆனா அந்த வேகம் குறைஞ்சிருக்கு இப்போ. நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான் ஈனக்குரல்ல. இன்னும் உனக்கு புத்தி வரலன்னு சொல்லி பழையபடி என்ன பண்ணா, பசி போட்டான். பசி பட்டின போட்டான் 1000 வருஷம். அதுதான் நெருப்பு. இங்க வித்தியாசம் நெருப்பு அதுதான். நெருப்புல தூக்கி போட்டா தான் உடம்பு எரிஞ்சிருமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு அந்த 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 உடம்பையும் நெருப்பு அணைக்கல. ஏன்னா நெருப்பு அணைக்காதுல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு ஏன் அணைக்கல? அவங்களே ஒரு நெருப்பு. ஆனா அவங்க உடலும் ஒரு நெருப்பு, அதை அணைக்காது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனஸ் இப்னு மாலிக்குடைய ரிவாயத்து சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு சுஃப்ரா இருந்துச்சு. அனஸ் இப்னு மாலிக் யாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்தவங்க, காதிம், பணியாளர். அப்ப அவங்க சுஃப்ரா ஒண்ணு வச்சிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி விரிக்கிற விரிப்பு. அந்த விரிப்ப வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா, அத தண்ணீல வச்சு கழுவ மாட்டாங்களாம். அந்த விரிப்ப சுஃப்ராவ நெருப்புல தூக்கி போடுவாங்களாம். நெருப்புல தூக்கி போட்டா அழுக்கு மட்டும் போயிருக்கும். மத்தபடி துணி அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பட்டது நெருப்பு எரிக்குமா? கரம் பட்டது எரிக்குமா? எரிக்காது. ஒரு நாள் பாத்திமா நாயகி வந்து ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாவை குழச்சி, அந்த மாவை பரத்தி, அதை ரொட்டி அடுப்புல வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. மகளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேமான்னு சொல்லி அவங்க குழச்சி கொடுத்தாங்களாம். கையால தட்டி கொடுத்தாங்களாம். அந்த மாவு எடுத்து அடுப்புல வைக்கிறாங்க. ஆனா பாத்திமா வச்ச அந்த மாவு ரொட்டியாக அது வெளிவருகிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால தட்டி கொடுத்தாங்க பாருங்க, அந்த மாவு அது மாவாதான் இருக்கு, ரொட்டி ஆகல. பாத்திமா நாயகி அழுதாங்களாம். இது என்னாச்சு? நீங்க கொடுத்தது
அது ரொட்டி ஆகாம இருக்குதே அப்படின்னு. அது எப்படிமா ஆகும்? என் கரம் பட்டதை எப்படி நெருப்பு தொடும்? நெருப்பு தொட்டா தானே அது ரொட்டி ஆகும். நெருப்பாகணும். நாம நெருப்பாகணும். நாம நெருப்பாயிட்டோம்னா நெருப்பு நம்மள என்ன செய்யாது? நரகத்துல போட்டாலும் நம்ம வேக மாட்டோம். நரகம் நரகமா நமக்கு இருக்காது. இல்லையா? அப்போ நெருப்பு, பசிங்கிறது நெருப்போட மோசமானது. அதுல போட்ட பிறகு நல்லா பசிச்சு 1000 வருஷம் பசி பட்டினி போட்டு, அதுக்கு பிறகு கூப்பிட்டான். "நீ யாரு? நான் யாரு?" அப்ப அது சொல்லுச்சு, "நீ அல்லாஹ், என்ன படைச்சவன். நான் உன்னுடைய அடியான்." புத்தி வந்துச்சா இப்போ? அதனால தான் அந்த நோன்ப நமக்கு ஏற்படுத்தினான். நோன்புங்கிறது இந்த உடலை நெருப்பாக்கக்கூடியது. இந்த அதாவது நப்ஸ பக்குவப்படுத்தக்கூடியது. நப்ஸ் அடங்கணுமானா, அந்த பட்டியல்ல தான் அடங்கும். சாப்பிட வயிறு நிறைய சாப்பிட்டதுனால நப்சு இன்னும் வீறு கொண்டு எழும். ஆனா பசியில இருக்கக்கூடியவன் அடங்கி விடுகிறான். ஒடுங்கி விடுகிறான். அதைத்தான் ஷேக் ஹம்மாத் அவர்களுடைய அந்த மதுரபானத்தை சுத்தி என்ன மொய்க்கல? ஈ மொய்க்கல. ஏன் ஈ மொய்க்கலன்னு கேட்டா, நெருப்பை எப்படி ஈ மொய்க்கும்னாங்க. கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி நெருப்பாக தன்னை ஆக்கிக் கொண்டார். தவத்தின் மூலமாக. கடுந்தவம். கடுந்தவம் சொன்னா இப்படி அப்படி தவம் இல்ல. முதல்ல வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. பழம் சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்கும்ல, அப்படியே பல வருஷங்கள். அதுக்கு பிறகு பழம் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும் குடிச்சாங்க. தண்ணி குடிச்சே வருஷங்கள் கடத்தினாங்க. அதுக்கு பிறகு 2ம் கிடையாது. சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. இப்படி வருத்தி உடம்ப நெருப்பாக்குனாங்க. நஃப்ஸ் நெருப்பாயிடுச்சு, உடம்பும் நெருப்பாயிடுச்சு. இப்படி நெருப்பாக ஆன மனிதனை யாரும் வழியெடுக்க முடியாது. எந்த பொம்பளையும் வழியெடுக்க முடியாது. எந்த சைத்தானும் வழியெடுக்க முடியாது. ஏன்னா நெருப்பு என்ன செய்யாது? எரிக்காது. சைத்தான் நெருப்பு. சைத்தான் நெருப்பினால படைக்கப்பட்டவன். நெருப்பினால் படைக்கப்பட்ட சைத்தான் நீங்க நெருப்பாயிட்டீங்கன்னா உங்களை என்ன செய்ய முடியாது. அதனாலதான் சொன்னா, ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் எடுத்த சபதம் போட்டான். முன்னாடியும் வருவேன், பின்னாடியும் வருவேன், வலப்புறமா வருவேன், இடப்புறமா வருவேன், எல்லா புறத்திலையும் வந்துருவேன். அவனை முன்னேற விடவே மாட்டேன், உன்னை அடைய விட மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னா, திசை 4 தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா? 6 இருக்குதுப்பா. 2 மறந்துட்டியேன்னா. முன்னாடி, பின்னாடி, வலது, இடது மட்டுமா திசை? 4 திசை மட்டுமா இருக்குது? 6 திசை இருக்கு. மேல ஒண்ணு இருக்குது, கீழே ஒண்ணு இருக்கு. அதை மறந்துட்டேன். யாரும் சொல்லல. அதனால கீழ் வழியாக உன்னால வர முடியாது, மேல் வழியாக உன்னால வர முடியாது. அடியான் சுஜூதுல விழுந்துட்டான்னு சொன்னா, அந்த வழியா உன்னை நீ அவனை தடுக்க முடியாது. நீ அதுதான் கெட்டு போன. சுஜூது செய்யாம அவன் சுஜூது செய்து மேன்மை அடைந்து விடுவான். கையை உயர்த்திட்டு ரப்பே அப்படின்னு கையை உயர்த்திட்டா போதும். நீ அங்க அந்த வழிதான் வர முடியாது. சொல்லலையே நீ. மேலே இருந்து நான் வருவேன், வழி கெடுப்பேன்னு சொல்லலையே. அப்ப அல்லாஹ் சொன்னா 2 வழி, இன்னும் 2 வழி இருக்குது, அதை விட்டுட்ட. நீ யாரை வேணா வழி கெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லஸீன். முஹ்லஸீன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள். முஹ்லிசீன் வேற, முஹ்லஸீன் வேற. முஹ்லிசீன்னா இஹ்லாஸான அடியார்கள். முஹ்லஸீன் அப்படின்னா அல்லாஹுவால் புடம் போட்டு எடுக்கப்பட்டவர்கள். அதான் நெருப்பினால் புடம் போட்டு எடுக்கப்பட்டவர்கள். இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னான். ஷைத்தான் வழி எடுக்க முடியும். ஷைத்தான் நெருப்பு. நெருப்பு யாரை வழி கெடுக்கும்? நெருப்பு அல்லாத வேற. நெருப்பு எதை எரிக்கும் என்றால் நெருப்பு அல்லாத எரிக்கலாம். நெருப்பை எரிக்காது. எனவே நீங்கள் நெருப்பாக ஆகிவிட வேண்டும். நப்சை நெருப்பாக ஆக்கி கொண்டால் எந்த பெண் வழியாக வந்தாலும், பணத்தின் வழியாக வந்தாலும் என்ன செய்ய முடியாது. எனவேதான் கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் தவத்திலே இருக்கிற பொழுது சைத்தான் வந்தான். வழி கெடுக்கிறதுக்காண்டி வந்தான். எப்படி வழி கெடுக்கிறதுக்காண்டி வந்தான்? புராக்கு வந்திருக்குது, அல்லாஹ் மாதிரி பேசணும், தவத்தை மெச்சினும். அல்லாஹ் புராக் வாகனத்தை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்னான். இதுல உன மேராஜ் கூட்டுரும்படி சொன்னான், வாங்க அப்படின்ட்டு. போடா சைத்தான் சொன்னாங்க. உடனே கண்டுபிடிச்சான். ஏன்னா புராக்கு வாகனம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் உலகத்துல. அதுக்கு முன்னாடி யாருக்கும் அல்லாஹ் அந்த புராக்கை கொடுக்கல, இனிமே யாரும் கொடுக்கவும் மாட்டான். எனக்கு எப்படா கொடுத்தான்? போடா அப்படின்னு விடல.
பரவாயில்ல, நான் பல பேரை இந்த வகையில வழிகெடுத்திருக்கேன், நீங்க தப்பிச்சிட்டீங்களே, உங்களுடைய அறிவால், உங்களுடைய ஞானத்தால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னான். போடா சைத்தான் படைப்பிடி சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய அறிவால் நான் என்ன செய்ய தப்பிக்கல, அங்க வழிகெடுக்க பார்த்தான். என்னுடைய ஞானத்தால் வழிகெடுக்கல, அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் தப்பிச்சேன். ஏன்னா அப்ப என்னுடைய ஞானத்தால நான் தப்பிச்சேன் நினப்பு வரணும்ல, வந்தா போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. அப்படி எண்ணத்தையே உண்டாக்க, அந்த எண்ணத்தையே அவங்களுக்கு கொடுக்க பார்த்தா, அதுவும் அதுலயும் ஃபெயிலியர் ஆயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தான். கடுமையான தாகமா இருந்துச்சு, தண்ணி தாகமா இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹ் மாதிரி பேசினான். அப்துல் காதிர், உம்முடைய தவத்தை மெச்சினோம், ஏற்றுக்கொண்டோம். இதோ சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு தங்க கிண்ணத்தில் எல்லாம் தண்ணி கொடுத்து அனுப்பி இருக்கிறான், பருகுங்கள், தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். போடா சைத்தான் சொன்னான். கேட்டாங்க சிறுகள் பிற்காலத்தில், எப்படிங்க அவன் சைத்தான் கண்டுபிடிச்சிங்க? என்னுடைய ஹபீபினுடைய பாட்டனார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல ஷரியத்தை கொண்டு வந்து இதெல்லாம் ஹலாலு இதெல்லாம் ஹராமு தெளிவாக்கிட்டாங்க. தங்க ஆண்களுக்கு ஹராமுங்கிறது தெளிவாக்கிட்டாங்க. அது கியாமத் வரைக்குள்ள மாற்ற முடியாத சட்டம். இவன் தங்கத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் ஹலால், இன்று முதல் உங்களுக்கு எல்லாம் ஹலால் அப்படின்னு சொன்னா அவங்க சைத்தான் தானே. இது நபியுடைய என்னுடைய பாட்டனாருடைய ஷரியத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரு யாருக்குமே இல்லை. அப்படி மாத்திராதான் அவன் யாரு தான், சைத்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் வழி எடுக்க முடியல, நெருப்பாயிட்டாங்க அவங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியா போனா அந்த வழியா சைத்தான் போகவே மாட்டான். பாதையை மாத்தி வேற பாதைக்கு போயிடுவான். என்ன காரணம்? நெருப்பு. இவன் நெருப்புனா அதை விட பெரிய நெருப்பு உமர். ஒண்ணும் செய்ய முடியாது. நெருப்பு என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் முதல வானத்தை எது எது மொய்க்கல, ஈ மொய்க்கல. ஈங்கிறது அசிங்கம், அழுக்கு, துன்யா, வழிகெடுக்கக்கூடிய அம்சங்கள். அது வந்து சாதாரண முதல வானத்துல மொய்க்கும், நஜீஸ் வரும். ஆனா நெருப்பா இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன செய்யாது, வராது, கிட்ட வராது, வர முடியாது. இதுதான் வித்தியாசம். நெருப்புக்கு தனித்துவங்கிறது இப்படித்தான் வெளிப்படுகிறது. அப்ப ஹவுசுல் ஆகம் முஹைதீன் அப்துல் காதருடைய நடுப்பக்கத்தை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால் அதுல எல்லாம் அவங்க ஷரியத்தை பேணி வாழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பிசகல, கொஞ்சம் கூட அவங்க அதுல இருந்து அடி பிசகாமல், ஒரு இஞ்சி மாறாமல் நடந்திருக்கிறாங்க என்பதை நாம் பல்வேறு ஆனா ஷரியத்தினுடைய ஞானத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஷரியத்துடைய அறிவு நிறைவாக இருந்தது மட்டுமல்ல, ஷரியத்திலிருந்து கொஞ்சம் கூட அவங்க வழி தவறாமல், வழி பிசகாமல். அப்படி யாராவது பிசகினால், தன்னுடைய முரீதுகள்ல யாராவது ஷரியத்திற்கு மாற்றமாக நடந்தால் கண்டிப்பாக என்பது மாத்திரமல்ல, அவங்க விலாயத்து உள்ளவங்களா இருந்தா அந்த விலாயத்தையும் பறிச்சிருவாங்க. அப்படிதான் ஒரு பெரிய அபூபக்கர் லஹாமி என்று ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. பெரிய மகான், ஒரு பெரிய கராமத்துள்ள ஆளா இருந்தாரு. ஆனா அவரு இடையில சில சேட்டையெல்லாம் பண்ணுவார். ஷரியத்துக்கு மாற்றமான சில சேட்டைகள் அவரிடத்துல இருந்துச்சு. கண்டிச்சாங்க, செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அவர் சரி சரின்னு சொன்னாரே தவிர அதை விட்டு விலகல. விலாயத்தை பிடிக்கிட்டாங்க, விலாயத்தை பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினது மட்டுமல்ல, கெட் அவுட், பகதாதை விட்டு வெளியே போடாட்டாங்க. பகதாதை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போக இவர் நினைக்கல, ஆனா எப்படியோ வெளியே போயிட்டார். அதுக்கு உள்ள வரவே முடியல பகதாது. அதுக்கு போல நடந்துச்சு. எப்படி வந்தாரு, என்ன நடந்துச்சு, அது ஒரு பெரிய வரலாறு. நாளைக்கு பார்க்கணும் அதை பத்தி. ஆனா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப அந்த கோவப்பட்டது எதனால, ஷரியத்திற்கு மாற்றமாக நடந்து கொண்டதுனால கோவப்பட்டாங்க. இவை அவங்களிடத்துல ஷரியத்து முழுமையாக இருந்தது, தரீக்கத்து மட்டும் இல்லை, ஷரியத்தும் இருந்தது. இந்த ரெண்டும் இருந்து, வலது பக்கம் ஷரியத்து, இடது பக்கம் தரீக்கத்து. அப்பதான் ஹக்கீக்கத்து மாரிஃபத்தை அடைய முடியும். ஷரியத்தை விட்டு மார்க்கத்தினுடைய வெளிப்படையான அனுஷ்டானங்களை விட்டு நாம தரீக்கத்துல இருக்கிறேங்கிற பேர்ல நாம வந்து ஊரையோ உலகத்தையோ யாரையும் ஏமாத்த நினைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தசவுஃப் என்பது அது ஷரியத்துக்கு மாற்றமான ஒன்று அல்ல, ஷரியத்தினுடைய வெளிப்பாடு தான் தசவுஃப். உலகத்துல முதலாக இதை பிரகடனம் செய்தவங்க ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தசவுஃப் என்பது முக்கையதுன், அதாவது இன்ன தசவுஃப
முக்கையதுன் பி கிதாபில்லாஹி வ ரசூலிஹி. தசவுஃப் என்பது அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃபையும் ரசூலுடைய சுன்னத்தான ஹதீஸையும் கொண்டு கட்டமைக்கப்பட்டது. அப்ப அதுக்கு மாற்றமானது அல்ல தசவுஃப், அதற்கு விளக்கமானது தான் தசவுஃப். தரீக்கத்து சொன்னாலே பாதைன்னு அர்த்தம். பாதை அல்ல முக்கியம். வெறும் ரோடு மட்டும் போட்டு என்ன செய்யா? ரோடு எதுக்கு போடுறாங்க? காடி போறதுக்கு. அப்ப காடிங்கிறது ஷரியத்து. வண்டி போறதுக்கு தான் ரோடு போடுறோம். வண்டி ரோடு இல்லாம போகாது, அது தரீக்கத்து. அப்ப ஷரியத்துங்கிற பஸ்ஸு, ஷரியத்துங்கிற காடி, அந்த காடியை ஓட்டுறதுக்கு வழிதான் என்னது? தரீக்கத்து. நாம வந்து வெறும் ரோடு மட்டும் போட்டு வச்சிருக்கோம், காடி ஓட்டுறது இல்லை. அப்ப என்ன பிரயோஜனம்? காடி ஓட்டினா தானங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஆக ஷரியத் என்பது தரீக்கத் என்பது ரெண்டும் ஒன்றோடு ஒன்றி பின்னி பிணைந்தது. வலது பக்கத்துல ஷரியத் இருந்தது, இடது கையில அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? தரீக்கத் இருந்துச்சு. இதுதான் கௌசுலாத்தினுடைய முழு வாழ்க்கையிலையும் அவங்களுடைய நடுப்பக்கத்துல பர்ணமித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வரலாற்று சிறப்புக்குரிய உபதேசங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. மற்ற மகான்களுடைய குத்துபாக்கள் அதாவது தொகுக்கப்படலை, கராமத்துகள் தொகுக்கப்பட்டிருக்குது. ஆனா கௌசுலாத்தினுடைய குத்துபாவில் அவங்களுடைய பிரசங்கம் பிரசித்தி பெற்றது. பெருங்கொண்ட கூட்டம் வரும். முதல்ல மதரசாவோட கூட்டம் நடத்தினாங்க, இடம் பத்தலை. அப்புறம் ஈதுகாவுக்கு மாத்தினாங்களாம், ஈதுகாவில இடம் பத்தலை. அதுக்கு பிறகு பெரிய ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பொது வெளியில கூட்டத்தை வச்சாங்க. அந்த காலத்துல 70,000 பேர் திரண்டாங்கன்னு சொல்றாங்க. இடம் இன்னைக்கு கூட கூட்டத்துக்கு இடம் பிடிக்கிறதுக்காண்டி முதல் நாளே வந்துருவாங்களாம். பெருங்கொண்ட கூட்டம். அந்த பயான்ல அந்த நசீகத்துல ஜனாசா விடாம இருக்காது. 2-3 ஜனாசாக்கள் விடும். அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட தூய்மையான உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற, கவலையோடு வெளிப்படுகிற உரை. அந்த உரையில உணர்வு பெற்றவர்கள் யாராலும், அறிவு பெற்றவர்கள் யாராலும், ஞானம் பெற்றவர்கள் யாராலும் அந்த உரையின் மூலமாக அங்க வலியுறுத்து தக்குவாவை, இறையச்சத்தை. நீங்கள் வந்து ஷரியத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காரணத்தினால்தான் உங்களுக்கு வந்த அத்தனை சோதனையும் அதுதான் அது காரணம் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த மக்களுக்கு உணர்த்தினார். மக்களுக்கு தக்குவாவை உணர்த்தினார்கள் என்பது அல்ல, தக்குவா உள்ளவர்களாக மாற்றினார்கள். எனவே கௌசுலாத்தின் நடுப்பக்கம் என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில அதாவது தாங்கள் பரிசுத்தமாகி மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கினார்கள். அதற்கு அவர்கள் அசலாக, முதலாக, ஆதாரமாக, அடிப்படையாக எடுத்துக்கொண்டது ஷரியத். அந்த ஷரியத்தை விடுவதற்கு, அந்த ஷரியத்துல சமரசம் செய்து கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க தங்களை தயார்படுத்தி கொண்டதில்லை, தங்களை அதற்காக அனுமதித்ததும் இல்லை. அத்தகைய ஒரு ஷரியத்தையும் தரீக்கத்தையும் முழுமையாக நமக்கு காட்டி தந்த ஒரு ஷேக், ஒரு குருநாதர் தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களுடைய இந்த நடுப்பக்கம் இவ்வளவு தூய்மையானதாக இருந்த காரணத்தினால் அவங்க எவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தார்கள், எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அடைந்தார்கள். அவங்களுடைய ஆத்மீகத்தினுடைய வலிமை என்ன, அவங்க விலாயத்தினுடைய உச்சம் என்ன, யாரும் அடையாத சிகரத்தை அடைந்தார்கள். எப்படி, எந்த சிகரத்தை அடைஞ்சாங்க என்பதைத்தான் நிறைவு பக்கத்தில் இன்ஷாஅல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அவர்களை பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக்கு சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.